என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. டிவி ஆரம்பமான உடனே யோகாசனம் தான், அப்புறம் தான் மற்ற நிகழ்ச்சிகள். உலக மக்கள் எல்லோரும் பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டினவர்கள் பாசை தெரியுதோ தெரியவில்லையோ பார்த்து பழகி பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மொழியில் தொடர்பு கொள்கிறார்கள். நாங்கள் இந்த ஆசனத்தை செய்கிறோமே, மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கலாமா, ஆசிரியர்களாக மாறலாமா என்று கேட்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து விடுகிறார்கள். முறையாக கற்றுக்கொண்டு மாதக்கணக்கிலே இருந்து அங்கே போய் ஒரு நாளைக்கு லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த கலை வெளிநாட்டிலே விலை போய் கொண்டிருக்கின்றது நம் கலை. ஆகவே இது சாதாரணமான நிலையாக கவனிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 1000 பேர் வருகிறார்கள். 24 மணி நேரமும் அவங்க யோகாசனத்தை திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். சாரியாக ஆட்கள் வருகிறார்கள், செய்கிறார்கள். பார்க்கலாம். பணத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை. உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். உடல் நலமுடன் இருந்தால்தான் நம்ம செயல்பாடுகள் செம்மையாக செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த கலையை விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள், பயன்பெறுகிறார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பிரகதி வந்திருக்கிறாள். வயது 6, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நங்கநல்லூரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது புஜங்காசனம், ஊர்த்து புஜங்காசனம், சர்பாசனம் என்று கூட சொல்லலாம், அந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர் பிரகதி அவர்களே, அப்படியே குப்புறப்படுங்கள். முதுகெலும்பு என்ன அழகாக விளையுது, கழுத்து விளையுது. முதுகெலும்பை வளைக்க அவருடைய ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே இருக்கும். முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கின்றன. கீழே இறக்கு, அப்படியே தரையில் வை, அப்படியே கீழே வை தலையை, அப்படி இருந்துக்கோ. நன்றாக மூச்சு இழு, காலை சேர்த்துக்கோ, இன்னொரு தடவை தலை தூக்கு. சர்பாசனம் என்று சொல்லலாம், அல்லது ஊர்த்துவ புஜங்காசனம் என்று கூட சொல்லலாம். மூச்சிழு. அற்புதமாக செய்கிறார்கள். தொடர்ச்சியாக செய்தால்தான் இந்த மாதிரிலாம் வளைக்க முடியாது. நன்றாக மூச்சு இழு. அப்படியே மெதுவாக கீழே இறங்கு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சின்ன ஆசனங்களைத்தான் முதல்ல கற்றுத்தரணும். அப்படியே எந்திரிச்சு இது வர லெஃப்ட் பக்கம் இப்படி இந்த பக்கம் திரும்பி பண்ணு. இப்படி திரும்பி போடு. காலை சேர்த்துக்கோ, பின்ன விடு. நல்ல மூச்சுடு. புஜங்காசனம். இதில் என்னென்ன மார்பில் உள்ள மார்பு சளிகள், சின்ன பிள்ளைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, பிராங்கடிஸ், தும்மல், இவைகளெல்லாம் வரும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி. ஆசனம் பண்ண நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். இந்த மாதிரி சளி தொல்லைகள், காய்ச்சல், மண்டையடி, வயிற்று வலியெல்லாம் அதிகாலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிஷம் குழந்தைகள் பண்ணிட்டுனா அதுக்கு மருத்துவ செலவே நமக்கு வராது. நல்ல மூச்சில் அப்படியே கீழே இறக்கு, தலையை தரையில் வை. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள். காலை சேர்த்து பின்னாடி காலை மடக்கூடாது. மூச்சிலே நல்ல மூச்சு இழுக்கணும். மெதுவாக தலைகளை இறக்கு, மூச்சிலே. சரி, பாரு, இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டு. மார்பகம் மெரிந்திருக்கின்ற காரணத்தினால் மூச்சு இழுக்க நுரையீரல் விரிவடையும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய குழாய்கள் விரிவடையும். ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய வெசல்ஸ், அந்த நரம்புகளெல்லாம் இழுக்கப்பட்டு நுரையீரலுக்கும்
இருதயத்துக்கும் செல்லக்கூடியவ இந்த நாடி நரம்புகளெல்லாம் வேலை செய்யும், நன்றாக வேலை செய்யும். கீழே இறக்கு, அப்படியே இறக்கு, 2 மூச்சு வாங்கு, அப்படியே எந்திரிச்சு உட்காரு, அங்கே போய் உட்காரு, அங்கே நான் உட்காரணும். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறு குழந்தைகளை இது மாதிரி சின்ன சின்ன ஆசனங்களை செய்ய வைத்து உடல் வளையும் தன்மை அதிகமானால் கடினமான ஆசனங்களெல்லாம் அவர்கள் அற்புதமாக செய்வார்கள். சிறு வயதுக்குத்தான் மருந்து செலவு அதிகமாகி விடுகிறது. ஏதாவது சின்ன சின்ன புகைச்சல், காய்ச்சல், மண்டையடி, வயிற்றுவலி, ஏதாவது அதுகளுக்கு ஒரு நோய் வந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் அதுகளுக்கு மருந்து செலவுக்காகவே செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பல்வேறுபட்ட நோய்கள் அவர்களை தாக்குகின்றது. அவைகளிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு சிறு வயது முதற்கொண்டே ஆசன பிராணாயாமங்களை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். மாமிச உணவு அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். கனிகளை கொடுங்கள், நட்ஸுகளை கொடுங்கள். வசதியற்றவர்கள் கொய்யாப்பழம் கொடுங்கள், வாழைப்பழம் கொடுங்கள், மாதுளம்பழம், இன்ன போன்ற மலிவாக கிடைக்கக்கூடிய பழங்களை குழந்தைகளுக்கு கொடுங்கள். மாமிச உணவை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். முரட்டு குணம், முரட்டு சுவாபம் வந்துவிடும். ஆகவே என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பர்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த யோகாசனங்களையும் பிராணாயாமங்களையும் கற்றுக் கொடுத்து இந்த வருங்கால செல்வங்களை ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.